உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. வணக்கம். நாளைக்கு நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து உலக புகழ்பெற்ற அவனியார் ஜல்லிக்கட்டு நாளைக்கு விமர்சையாக நடக்கிறதுக்கான வேலைகள் நல்லா விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டு காலையில் உரிமையாளர்களுக்கும் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாடுகளுக்கு வந்து 1000 மாடுகள் மேலே டோக்கன் இது பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இது இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். உலகத்திலேயே முதல் ஜல்லிக்கட்டுன்றது அவனியாவரம் பாரம்பரியமானது. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு அழைப்பு விட்டுருக்கோம். அவங்க வந்து நாளைக்கு வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாநில தலைவர் அவங்க கலந்துக்கிறோம்ருக்காங்க. அலங்காநல்லூரும் பாலமேடு இருக்கும். இந்த இதில் வந்து கலந்துக்கிறோம்ருக்காங்க. அப்படி இல்லைனாலும் அதுகளில் கலந்துக்குருவாங்க தெரிவித்து. அதாவது இப்போ இங்கே வந்து பாண்டியர் அரசில் 1200 வருஷமாக இது பண்ணி பாண்டியர் அரசுகள் நடந்து இங்கே தான் உருவானது. இங்கேருந்து உருவாகி தான் அலங்காநல்லூரும் பாலமேடுலாம் இங்கேருந்து உருவாகி ரெண்டாவது அப்படியே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து 2 தரப்புனால் வந்து அரசியல்வாதி தரப்புனால அரசே வந்து அதை பிரித்து வச்சு தனிநபருக்கு வந்து அவங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான தான் நாங்கள் ஏற்கனவே வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களை வந்து நாங்கள் மூர்த்தக்கால் ஊண்டப்போ நாங்கள் மூர்த்தி அவர்களை வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம். அவர் பண்ணி கொடுக்குறோம் தான் சொல்லியிருக்காரு. இப்போ 2 தரப்பை வச்சு பண்ணிடுவோம், இப்போ சேர்த்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இணைச்சி வச்சுருவோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டு தான் நடத்துறதுக்கான அந்த வேலையை இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் ஜல்லிக்கட்டு வந்து விமர்சையாக நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்த முறையில் வந்து கிராம கமிட்டி நடத்துகிறது அளவுக்கு கவர்மெண்ட்டு அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அரசு வந்து நல்ல முறையில் எதற்கான ஒரு நபருக்கு சில பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வந்து முதல் ஜல்லிக்கட்டு வந்து காலங்காலமாக பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டியர் அரசர் காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து இப்போ ஒரு சில காலமாக வந்து ஒரு தனிநபர் நடத்துகிறத வந்து நடத்தி அவங்களுக்கு வந்து அரசு சப்போர்ட் பண்ணி அவங்க பண்ணுறதுனால அதை தனிநபர் அப்படின்றத கொண்டு போயிடுறாங்க. தெங்கால் பாசனம் அப்படின்றத தனிநபரை காமிச்சிடுறாங்க. ஆனால் இது வந்து பாரம்பரியம் நடக்கிறனால பொதுமக்கள் சார்பாக நடத்தணும். இந்த வட்டம் அரசு தான் நடத்தியிருக்கு. நாங்கள் ஏற்கனவே கலெக்டர்கிட்ட வர மனு கொடுத்துருந்தோம். 4 காளைகள் வந்து 4 சமுதாயத்திலேருந்து முதல் காளையை வகுப்பாங்க. இப்போ அடுத்த வட்டம் வந்து இதை வந்து பொதுமக்கள் நடத்துகிற இதுக்கு நீங்கள் அரசு வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நான் வேண்டுகோளாக அவனியார் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வேண்டுறோம். அடுத்த வருஷம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு சின்னதாக நடக்கிறத நான் பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு 10,000 கையெழுத்து இல்லை அதுக்கு மேலே 20,000 கையெழுத்து நான் வாங்கி அதை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வட்டம் பொதுமக்கள் சார்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு அரசு வந்து வேண்டுகோள் கொடுத்து கொஞ்சம் கலெக்டர்லாம் கவனம் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொண்டு எங்களுக்கு அடுத்த வருஷம் பொதுமக்கள் நடத்துகிற மாதிரி அதை ஏற்படுத்தி கொடுங்க. என் பேர் அவனியாவரம் நகர மண்டல் தலைவர், பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, மேற்கு மாவட்டம்.